ஸ்பைடர்மேன் படத்துக்கு வேற லேட் ஆயிருச்சு. லேடிஸ் கூட சீக்கிரம் கிளம்பிடுவாங்க போல. இந்த சித்தப்பா மாயாண்டி ஆளே காணுமையா. 2 பேரும் எங்கிட்டு கிடந்து பூந்து வர போறாங்கன்னே தெரியல. ஸ்பைடர்மேன் வந்துட்டான்டா. இந்த ஊர்ல எங்க ஆபத்து இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த மாயாண்டி ஸ்பைடர்மேனே உங்களை அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். என்னடா மாயாண்டி ஸ்பைடர்மேன் மாஸ்க்லாம் போட்டுருக்க, சூப்பரா இருக்கே. ஸ்பைடர்மேன் ஃபுல் செட்டுமே வாங்கி வச்சிருந்தேன்டா. எவனோ ஆட்டைய போட்டாங்கடா. எது ஆட்டைய போட்டாங்களா? யாரா அவங்க நம்ம வீட்டுல வந்து ஆட்டைய போடுறது? ஏப்பா நான் ஆசை ஸ்பைடர்மேன் படத்துக்கு போடலான்னு ஸ்பைடர்மேன் சூட் பேண்ட் ஷூலாம் வாங்கி வச்சிருந்தப்பா. அதெல்லாம் எங்க போச்சுனே தெரியல. மாயாண்டி ஒருவேளை அவர் எடுத்திருப்பாரோ? ஆஹா இப்பதாப்பா ஞாபகம் வருது. சித்தப்பு எல்லாம் வெறும் சித்தப்பு இல்லல, ஸ்பைடர்மேன் சித்தப்பு. எல்லாம் உள்ளுக்கு ஒரு பொட்டியில ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஸ்பைடர்மேனே எனக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு போல. எப்படி இருக்கு? ஆஹா சித்தப்பு வந்துட்டியா? பாக்கு வேற லெவல் ட்ரெஸ் போட்டுருக்கே. டே மாயாண்டி பாத்தியாடா, சித்தப்ப தான்டா உன் ட்ரெஸ் ஆட்டையா போட்டு வச்சிருக்காரு. சித்தப்பு இது ஓவர் தானா? ஒழுங்கா கழட்டி கொடுத்துரு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு போறதுக்காண்டி ஆசை ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருந்தேன். எல்லாம் யார்கிட்ட கதை விட்டுருக்க? எனக்கு ஸ்பைடர்மேனே அனுப்பிச்சு விட்டுருக்காருல. அதெல்லாம் இல்ல சித்தப்பு, இது மாயாண்டியோட சட்டை தான். இதுக்கு மேல நீங்க சேஞ்ச் பண்ண லேட் ஆயிரும். அப்படியே இருந்துக்கங்க. சரி சரி எனக்கு ஸ்பைடர்மேன் மாஸ்கே போதும். சரி எத்தனை மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது? எல்லாம் இன்னும் ஆட்கள் வரணும்ல. மைக்கிள் ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் எங்க டேடி வரணும், ஜீனி வரணும்ல. உன்னை யாருப்பா அந்த ஓட்ட வண்டி எடுத்துட்டு வர சொன்னா? ரேஸ் கார் எடுத்து வந்திருக்காம்ல. அப்பதான் தியேட்டருக்கு ஸ்பீடா போயிருக்க முடியும். மணி 8:30 தான்டா ஆகுது. 9 மணி தானே படம். ஆஹா இங்கயா பாரியா ஸ்பைடர்மேன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு. நீ ஸ்பைடர்மேன் பார்க்க படத்துக்கலாம் போனா இங்கேயா பாத்துக்கலாம்ல. இதான் ஸ்பைடர்மேன் அவங்க ஊர்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சட்டுப்புட்டுன்னு வாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு போறோம், ஜாலியா படம் பாக்குறோம், பாப்கார்ன் நிப்பான்னு வாங்கி சாப்பிடுறோம், வந்துகிட்டே இருக்கோம். டே எல்லாரும் வந்துட்டாங்களா? நாள் வரணுமாடா? பத்து எத்தனை டிக்கெட்னு செக் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆஹா டே மைண்டி என்னடா ஆச்சு? எதுவும் பிரச்சனை ஆயிருச்சாடா? ஏப்பா எவன்பா அந்த டிக்கெட் போட மகராசே? வேற யாரு? நான் தான். நீங்க என்னடா 7 பேருக்கு டிக்கெட் போட சொன்னீங்க, கரெக்டா போட்டேன்டா. அதெல்லாம் கரெக்ட்டா போட்டுருக்க. காலைல 9 மணிக்கு போடுச்சு, நைட் 9 மணிக்கு போட்டு வச்சிருக்காடா. எது நைட் 9 மணிக்கு போட்டிருக்கானோ? எல்லாம் என்னல கடைசி நேரத்துல வந்து இப்படி குண்டத்தி போட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் மைக்கிளே உன்ன பேரு பொறுப்பா அப்படிதான் இப்படி எல்லாம் பண்ணி போடுவ நீ? ஐயா அது ஒண்ணு இல்ல ஸ்டெப். நேத்து நைட்டு தான் டிக்கெட் போட சொன்னீங்க, தூக்க கலகத்துல போட்டு விட்டேன். என்னப்பா நீ இப்படி பண்ணி விட்ட? இப்ப நான் எப்படி படம் பாக்குறது? இல்ல இப்ப எங்க டேடி வரை கிளம்பி வந்து பாரு, அவருக்கு என்ன பதில் சொல்றது? இதுக்கெல்லாம் காரணம் மைக்கிள் தான். மைக்கிள் வச்சு விட்டு 50 பேர் ஓடி போயிரும் ஸ்டெப். ஏல இதுக்கெல்லாம் அவன் காரணம் கிடையாதுல, இதுக்கெல்லாம் காரணம் தூக்கம் தால. ஓ அப்படியே ஸ்டெப். தாத்தா வருவாரு, அவர்ட்ட இதே மாதிரி ஒரு காரணத்தை சொல்லு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இல்ல டிராக்டர் சவுண்ட் கேக்குது, எங்க டாடி வந்துட்டாரு போல. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து சூப்பர்மேன் படத்துக்கு இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். சூப்பர்மேன். ஐயா வந்துட்டாரியா. இவருக்கு என்ன சொல்லி இப்ப நம்ம சமாளிக்க போறோம்? டேய் பொய் எதுவும் சொல்ல வேணாம்டா, பேசாம உண்மையை சொல்லிடுவோம், அதான் நமக்கு நல்லது. இல்ல ஜீனி அது சூப்பர்மேன் கிடையாதுல, ஸ்பைடர்மேன் படம்ல. எனக்கும் ஸ்பைடர்மேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனது போது சட்டுப்புட்டுன்னு வாழ படத்துக்கு கிளம்புவோம். 1 மணி நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்ல என்னது முக்கியமான விஷயம்? எனக்கு தெரிஞ்சு போச்சது என்ன விஷயம்னு. இல்ல ஜீனி உனக்கு தெரிஞ்சு போச்சல, அப்ப பேசாம நீயே தாத்தா கிட்ட சொல்லிடு. இல்ல ஜீனி தெரியாதால, அவன் ஒரு மந்திர சக்தி வாய்ந்தவன்ல, அவனுக்கு எல்லாமே தெரியும். பேசாம நீங்களே சொல்லுங்க. அது தெரியும், படத்துக்கு டிக்கெட் மாத்தி போட்டாங்க. ஆமா தாத்தா, காலைல 9 மணிக்கு டிக்கெட் போடுறதுக்கு நைட் 9 மணிக்கு இந்த மைக்கேல் போய் போட விட்டேன். இப்ப போன் ஆன் பண்ணாலே ஸ்பைல் பண்ணிடுவாங்க யார் யார் வந்திருக்காங்கன்னு. இல்ல போன தெரிஞ்சா உங்களுக்கு படம் தெரிஞ்சு பண்ணாச்சுக்கு போனை திறக்காம வேலையை பாருங்களேன். இவனுங்க யாரும் போனை பார்க்காமலாம் இருக்கவே முடியாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இல்ல ஜீனி என்னல பண்ண போற எல்லா போனையும் வச்சு? நம்ம கிட்ட வாங்கின போன டப்பால போட்டு வச்சிருக்கேன். ஏய் ஜீனி தயவு செஞ்சு போன் தண்ணிக்குள்ள தான் போட்டுறாத. ஜீனி எம்டி வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, பார்த்து வச்சுக்க. இத நான் இப்ப இங்க இருந்து கீழே போட போறேன். டேய் என்னடா போட போறேன்னு கீழே போட்ட? டேய் எல்லாரும் போன் அதுக்குலாண்டா இருக்கு. டேய் ஜீனி தயவு செஞ்சு அதை எடுத்து கொடுத்துடுறா. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நம்ம படத்துக்கு போற வரையும் நீங்க அந்த போனை தொடவே மாட்டீங்க. அப்படி தொட்டாதானே உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தெரிஞ்சு போயிரும். இல்ல ஐடியா நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அது வரையும் நம்ம ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்றோம். என்ன சொல்றீங்க? எல்லாரும் விளையாண்டா ஜாலியா இருக்கும். டேய் ஐடியா சூப்பரா இருக்குடா. ஏடா பேசாம ஸ்பைடர்மேன் ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணுவோம். ஸ்பைடர்மேன் ஹைட் அண்ட் சீக் ஜாலியா இருக்க போகுது. எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இதுதான் மிஷின். இதுக்குள்ள போய் நின்னீங்கன்னா நீங்க ஸ்பைடர்மேன் கேரக்டரா மாறிடுவீங்க. நல்லா இருக்கும் போலயே. இங்க உள்ள ஒவ்வொரு பேரும் புது ஸ்பைடர்மேனா மாறுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுலாயா இருக்கு. சரி ஓகே, எப்போதும் போல நானே கண்டுபத்துறேன். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகே, 4 ஓகே பா.
சேரல மவனே சட்டு போட்டு போய் கண்ணை பத்து நாங்க ஸ்பைடர்மேனை மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிறோம். நண்பர்களே இவங்க எல்லாரும் ஸ்பைடர்மேனா மாதிரி ஒளிய போறாங்க, நம்ம கண்டுபிடிக்க போறோம். நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த வீடியோல கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்ல போறேன், மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க பேர் கண்டிப்பா வரும். இல்ல நம்மளாலாம் வெயில்ல வெயிட் பண்ண முடியாதுல, நமக்கெல்லாம் பிரஷர் சுகர்லாம் இருக்கு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானே போயிட்டு வந்து ஒளிய போறோம்ல, இப்ப நான் அந்த மிஷினுக்குள்ள போயிட்டேன், என்ன மாதிரி ஸ்பைடர்மேனை மாற போறேன்னு பாருங்க. இல்லது கண்ணகரேன்னு எதுவும் வந்துகிட்டு இருக்கேன். ஆஹா கருப்பா இறங்கிட்டேன். இது நார்மல் ஸ்பைடர்மேன் இல்ல ஆம்பளை, இது நார்மல் ஸ்பைடர்மேன் மாதிரி தெரியல, இது பாக்குறதுக்கு வெனம் ஸ்பைடர்மேன் மாதிரில இருக்கு. எல்லாம் மைண்டி கரெக்டா? ஆமா ஸ்டபே, இது வெனம் ஸ்பைடர்மேன். இல்ல அந்த மிஷினுக்குள்ள போயிட்டு எப்படி நம்ம பிளாக் ஸ்பைடர்மேனா மாறியாச்சு. இப்ப நம்ம போயிட்டு ஒரு பக்கவான ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஒளிய வேண்டியதுதான். இல்ல நண்பர்களே நான் ஒரு 3 பேர் சொல்ல போறேன், நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேர் என்ன தெரியுமா? பிரது ஷேக், அதுக்கப்புறம் தனஜயன், இல்ல அதுக்கப்புறம் சிவா. தம்பியலா உங்களுக்கு எல்லாம் பெரிய ஹாயில, அதுக்கப்புறம் பேர்லாம் அடுத்தடுத்த பேர் சொல்லுவாங்க, கவனமா கேட்டேருங்க, உங்க பேர் கண்டிப்பா வரும். இல்ல பேர் சொல்லியாச்சு, இப்ப நம்ம ஒரு இடத்த கண்டுபிடிக்கல, இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இல்லது இங்கிட்ட ஏதோ சந்து மாதிரில இருக்கு, இங்கிட்டு குதிச்சிரு ஆத்தாடி, இங்கிட்ட ஒரு நல்ல ஒரு இடமா ஹைடன் பிளேஸா இருக்கே, இங்கிட்டலாம் பிராங்க்லின் வர வாய்ப்பே கிடையாதுல. இல்ல எப்படி நம்மள கண்டுபிடிச்சிருவேன், ஆனா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா நம்ம ஒளிஞ்சிருக்க இடம் அப்படி. எப்படி கொஞ்ச நேரத்துல நான் ஸ்பைடர்மேனா மாற போறேன். நண்பர்களே சித்தப்பா போனாரு, பிளாக் ஸ்பைடர்மேனா மாறிட்டாரு. இப்ப நான் அந்த மிஷினுக்குள்ள போயிருக்கேன், என்ன ஸ்பைடர்மேனா மாறுவோம் பாப்போமா? ஆஹா நார்மல் ஸ்பைடர்மேனா மாறி வச்சிருக்கேன்டா. டேய் மைண்டி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன்டா. அப்படியேடா ஓட்டு விடு, எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. நண்பர்களே உங்களுக்கு என்ன ஸ்பைடர்மேன் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு இடமா கண்டுபிடிச்சு ஒளியணும்டா. அந்த சைடு சித்தப்பா போனாரு, இப்ப நம்ம இந்த சைடு போவோம். இங்கிட்டு என்னையாது எல்லாமே ஓபன் பிளேஸாவே இருக்கே, ஒரு க்ளோஸ் பிளேஸே இல்லையே. இங்க பாரியா சித்தப்பா அங்கிட்டு போறாரு, பார்த்தா இங்க வந்து ஒளிஞ்சிருக்காரு, நீட்டா தெரியறாரே. ஃபர்ஸ்ட் ஈஸியா கண்டுபிடிச்சறாங்க போலயே. சரி ஓகே நண்பர்களே, இப்போ உங்களோட ஒரு பேர் ஒரு 3 பேர் சொல்ல போறேன். வெங்கடேஷ், ரூபன், யூசுப். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாய். நம்ம கீழலாம் ஒளிஞ்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சறாங்க, ஒளியறதுக்கு இடமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மாடிப்படி மேல ஏறி மேல போயிட்டு ஒளிய போறோம். என்னடா இது படிப்படியா போயிட்டே இருக்கு, இங்க ஒரு படி இருக்கு, மேல ஒரு படி இருக்கு. ஐயாப்பா இதுக்கு மேல ஏறணும்னா வச்சுக்கீங்களே நமக்கே நாக்க தள்ளியன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம இங்கனே ஒளிஞ்சிட வேண்டியதான், இந்த இடம் யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. நண்பர்களே ஒரு பக்காவான இடத்துல ஒளிஞ்சாச்சு. பேராண்டியாலா நெக்ஸ்ட் நான் போறேன், நான் போயிட்டேன்னு வச்சுக்கீங்களே வேற லெவலான ஒரு ஸ்பைடர்மேனை மாறுவோம்ல. எனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேனு என்ன அது மறந்து போச்சே, இல்ல மாறிட்டேன்ல, ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் மாறிட்டேன். இல்ல அது பாக்குறதுக்கு ஏதோ ஹூடிலாம் போட்டு வேற மாதிரி இருக்கேன்னு. இவன் யாருல மாயாண்டி? தாத்தா மாயாண்டி ஆல்ரெடி போய் ஒளிச்சிட்டேன் தாத்தா, என்னோட பேர் ஓட்டி விடு, இது மைல்ஸ் மொராலிஸ் ஸ்பைடர்மேன். ஓ அப்படியால, அப்ப இதுவும் ஸ்பைடர்மேன் தானே. செல்ல நான் கூட வேற எவனவோ மாறிட்டேன்னு பயந்துடல. சரி இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்து ஒளியணுமே, எங்கிட்டு போய் ஒளியறது? இங்கிட்டு போனோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. எல்லாம் பேராண்டிகளா உங்களோட ஒரு 3 பேர் சொல்ல போறோம்ல, ஆதவனு, கவிச்சந்திரன், அதுக்கப்புறம் யுகேஷ்ல. இல்ல உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாயில. இப்ப போயிட்டு நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஒளியணும். இதனால அது மூட்டையா இருக்கு, இந்த மூட்டைக்குள்ள ஒளிஞ்சோம்னா நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. அப்ப ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆத 2 பேர் போயிட்டு இருக்காங்களே. அப்ப நம்ம இங்கிட்ட மறைவான ஒரு இடத்துல ஒளிய வேண்டியதான். அங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களே நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, இங்க இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. சரி இப்ப நான் போயிட்டு ஸ்பைடர்மேனா மாதிரி ஒளிய போறேன். எல்லாரும் பிளாக் ஸ்பைடர்மேன் நார்மல் ஸ்பைடர்மேனா மாறிட்டாங்க. நான் இப்ப என்ன ஸ்பைடர்மேன் மாறிட்டேன். அத்தாடி இது என்னது ஒயிட் ஸ்பைடர்மேனா இருக்கு. டேய் ஜீனி இதாண்டா ஆன்டி வெனம் ஸ்பைடர்மேன், கேம்ல வர சூட்றாது. அப்படியா, நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒண்ணு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப நான் ஒளிய போற இடத்த பார்த்து எவனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஒளிய போறேன். என்னது இது, இங்கன வந்து ஒளியலாம் பார்த்தா இங்கன ஓப்பனா கிடக்கு, இங்க ஒளிஞ்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ உங்களோட ஒரு 3 பேர் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து தரிஷ், 2வது யஷ்வந்த், 3வது சபினேஷ். உங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்ப நான் ஒளியறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி போய்கிட்டு இருந்தா அவங்க நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சு அவுட் பண்ணி விட்டுருவானுங்க. அதனால இங்க ஒரு ஏணிப்படி மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த ஏணிப்படி மேல ஏறி இங்க போறதுதான் என்னோட பிளான். இந்த ஸ்பைடர்மேனா மாறின மட்டும் பத்தாது, அதுக்குள்ள பவரும் கொடுத்திருந்தா செமையா இருந்திருக்கும். நான் தாவி ஒரு பில்டிங் மேல போயிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பேன், என்னை எவனாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்ப மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் எப்படியோ மாடிப்படியிலாம் ஏறி இங்க வந்தாச்சு. இங்க கிட்ட ஒளிஞ்சோம்னா ஈஸியா இருக்கும். மவனே நீ ஒளியறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துடுறேன்டா, எனக்கு வெயில்ல என்ன வச்சுக்கவே கிருகிருன்னு வருதுடா. இப்ப நான் என்ன ஸ்பைடர்மேனா மாற போறோம்னு எனக்கே தெரியல, உனக்கும் தெரியாது. என்னடா மாதிரி இருக்கேன் வந்து பாப்பமா. ஆத்தாடி மவனே என்னடா அது?
டாடி என்னடா அடி இது காமெடி பீஸா மாதிரி வச்சிருக்க இத பார்த்தா வச்சுக்கவே தொப்ப ஸ்பைடர்மேன் மாதிரில இருக்கு. டேய் அப்பலாம் உனக்கு யாரா இதுவும் பீட்டர் பார்க்கர் தான் பாக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கேன். சரி நான் எங்க ஒளிஞ்சான்னு கண்டுபிடிச்சிருவேன் போல ஏன்னா பெருசாலா இருக்கேனா. சரி நண்பர்களே நம்ம ஒளியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 பேர் சொல்ல போறோம். ரத்னவேலு, அஃப்ரீன், அதுக்கப்புறம் அனாமிகா. உங்களாருக்கும் ஹாய். இங்க கிட்ட ஒளிஞ்சாதான் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆஹா இங்க ஒரு மறைவான ஒரு இடம் இருக்கே பேசாம இங்கே ஒளிஞ்சிருவோமா? வேணாம் இது சேஃபான இடமே கிடையாது. சும்மா நடந்து போனாவே நம்ம தெரிஞ்சு போயிருவோம். அதுவும் ஸ்பைடர்மேன் அவுட்ஃபிட் வேற போட்டிருக்கோமா ஈஸியா கண்டுபிடிச்சா பிராங்க்லின் பைய. இங்கிட்டு தாயா ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. மரப்பற்றனா இருக்கு. ஓ நம்ம இருக்கிறதே மரப்பற்றதானா அதையும் மறந்துட்டேன் பாருங்களேன். இப்படியே போனோம்னா என்ன இடம் இருக்கு பேசாம அந்த புல்லுக்குள்ள ஒளிஞ்சிருவோமா? இல்லையே இந்த புல்லெல்லாம் மரப்பற்றக்கு வெளில இருக்கு. இங்கன்னா ஒளிஞ்சோம்னா நம்ம டிஸ்குவாலிஃபை எல்லாம் ஆயிருவோம். ஆஹா இங்க ஒரு மரக்கட்டை ஒண்ணு இருக்கு. சி நார்மல் கட்டையாது. அப்ப ஓகே இங்கே உட்காந்துட வேண்டியதாயா. சரி எல்லாரும் போயிட்டு ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம லாஸ்டா பாப்போம் என்ன ஸ்பைடர்மேனா மாறுவோம். ஆஹா இது என்னையாது கேம்ல வர்ற ஸ்பைடர்மேனா மாறி இருக்கேன். இதுவும் நல்ல சூட்டா தான் இருக்கு. நான் அயன் ஸ்பைடர்மேன் சூட்லாம் வரும்னு நினைச்சேன். அதெல்லாம் யாருக்குமே வரலையே. சரி இப்ப எல்லாரும் அவங்க போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப நம்மளும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சல ஒளியணும். இங்கிட்டும் போக முடியாது ஏன்னா இங்கிட்டு தான் அவன் தாத்தா போனாரு. நான் பார்த்துட்டேன் அவர் போன இடத்த. இதுக்கு கீழேயும் போக முடியாது. இதுக்கு கீழே தான் நம்ம டேடி போனாரு. அவர் போன இடத்தையும் நான் பார்த்துட்டேன். பேசாம ஒண்ணு பண்ணுவோம். அவர் பின்னாடியே போயிட்டு வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு பார்ப்போம். நண்பர்களே உங்களோட ஒரு 3 நேம் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல போறேன். சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜவின் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் மதனு, இன்னொருத்தர் ரோஷன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓ 2 பேருமே ஸ்ரீலங்காவா? சூப்பர் சூப்பர் உங்களுக்கு ஹாய். இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நமக்கு ஹைட் ஆகுறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இங்க பாருங்க மரத்தெல்லாம் வெட்டி ஸ்லைட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க மரத்திலே படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த இடம். இப்படியே பேசிக்கிட்டே இந்த ஃபேக்டரியோட கடைசிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி இங்கிட்ட மரம்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இங்ககிட்டே ஒளிஞ்சிருவோம். யாரும் இவ்வளவு கடைசிக்கு நம்ம கண்டெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நான் கண்ணு பத்த ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. ஓகே நண்பர்களே நம்ம கண்ணு பத்தே முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போயிட்டு ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா இப்ப யாருமே காணும். இன்னும் அந்த மிஷின் இன்னும் புகையா விட்டுக்கிட்டு இருக்கு. பேசாம நம்மளும் அந்த மிஷின்களை போய் பாத்துருவோமா? பாத்துருவோம் என்ன ஸ்பைடர்மேனை மாற போறேன்னு. ஆத்தாடி ஆத்தா என்னையாது அயன் ஸ்பைடர்மேனா மாதிரி வச்சிருக்கேன். அப்ப அயன் ஸ்பைடர்மேனா யாருமே மாறலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே யாரு என்னென்ன ஸ்பைடர்மேனா மாறி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மொத்தமா 2 இடம் இருக்கு நண்பர்களே. இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் மரத்தை ஸ்லைஸ் பண்ற இடம் ஒண்ணு இருக்கா. இப்ப நம்ம 2 இடத்துக்குலாம் போய் பார்க்க வேண்டியது. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்களோட ஒரு 10 நேம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 5 நேம் சொல்லுவோமா? வைகுண்ட ராஜா, அதுக்கப்புறம் விருதன், மோகித், பிராயா ஜோஸ், லாஸ்ட்ல அர்ஜுன். அங்க எல்லாருக்கும் இன்னும் 5 நேம் இருக்கு நண்பர்களே. அதுல உங்க நேம் கண்டிப்பா வரும். அப்படி வரலனா ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். என்னது இது இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் யாரையுமே கண்டுபிடிக்கல. இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சைடு கீழே குதிச்சு பாப்போமா? இல்ல வேணாம் அப்பெல்லாம் ஒண்ணு பண்ண வேணாம். என்னடா அது நம்ம நினைச்சு பார்த்ததோ ரொம்ப ரொம்ப பெருசால இருக்கு இந்த இடம். நிறைய ஏணிப்படி இல்லாமலும் இருக்கு. எனக்கு என்னமோ ஏணிப்படி மேல ஏறி இதுக்கு மேல நிப்பானுங்களோ. பண்ணாலும் பண்ணுவானுங்க. இருங்க நான் ஒரு இடமா போயிட்டு பார்ப்போம். இங்க நின்று பார்த்தோம்னா தெரிய வந்துடும். ஆஹா நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ ஒன்னு என் கண்ணுக்கு தெரியுதேயா. கண்டுபிடிச்ச நண்பர்களே அங்க பாருங்க மேல ஓட்டு மேல ஏதோ ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டர் நிக்கிற மாதிரி இருக்கு. எவனோ ஒருத்தன் மாறி இருக்கான் நண்பர்களே. அது யாருன்னு தான் தெரியல. கிட்ட போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இது என்ன ஸ்பைடர்மேன் தெரியல. பாக்குறதுக்கு நார்மல் ஸ்பைடர்மேன் சூட்டு மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம அயன் ஸ்பைடர்மேன் ஆயிருக்கோமா? இதே மாதிரி மேல நிக்கிறவன் நார்மல் ஸ்பைடர்மேன் போல. இந்த பாரு நின்று இருக்காங்க. இந்த ஹோம் கம்மிங்ல வரும் பாத்தீங்களா அந்த சூட்டு மாதிரி இருக்கு. நீங்க யாரு? நீங்க யாரா இருக்கும்? ஒரு தாத்தாவா இருந்துச்சுன்னா மரியாதையா கூப்பிடுவோம். எங்க நீங்க யாருங்க? நீங்க ஸ்பைடர்மேன் என்னங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏடா உனக்கு கண்ணா மூச்சினா என்ன தெரியுமாடா? எவனாச்சும் போயிட்டு இங்க ஒளிவானா? எங்க நின்னு பார்த்தாம நீ தெரியவடா. எப்படியோ போ. நெக்ஸ்ட் வீடியோல நீ தான் கண்ணு பத்தணும். ஒருவேளை இதுக்கு மேல அது ஏறி இருப்பாங்களா? இல்ல ஏற சான்ஸ் கிடையாது. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க 1 மணி நேரம் ஆகி போச்சு. இப்ப இன்னொரு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணுமா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 6 பேர்ல. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நண்பர்களே. நம்ம கண்ணா பின்னான்னு ஒரு இடத்துக்கு போகாம நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். எல்லா இடத்துலயுமே தேடணும். இப்ப நம்ம மேல வந்துட்டோமா? இதுக்கு இங்கிட்ட ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தாலும் இருக்கும். அந்த இடத்துலயும் போய் தேடி பார்ப்போம். யாராச்சும் ஒளிஞ்சிருந்தாலும் ஒளிஞ்சிருப்பாங்க.
இது என்னமோ உனக்கு கண்ட தென்படுதே, கிட்ட போயிட்டு பாப்போம். இன்னமே நம்ம என்ன ஹைடன்சிக்கா இருந்தாலும் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ண போறோம். யாராவது டேய் இல்லாது வெனம் சூட்லாம் போட்டு நிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தாத்தாவா இருந்துச்சுன்னா மரியாதையா கொடுப்போம். எங்க யாருங்க நீங்க? எல்லாம் அவனே நான் அதெல்லாம் ட்ரெவர் எப்படில கண்டுபிடிச்சேன்? நீங்க சம்மந்தமே இல்லாம வந்தியல்ல, சம்மந்தமே இல்லாம கண்டுபிடிச்சேல்ல. நான் அவனும் சும்மா ஏனோ தானு வரல ஸ்டெப்பு. நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி ஏமாத்தி வைப்போம். அப்பதான் நடுங்குவாரு. எல்லாம் என்ன நினைச்சோம், நான் தான் ஃபர்ஸ்ட். தலைவர் நேரு பீதியில இருப்பாரு. என்ன அது இது மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கா? அப்ப இப்பெல்லாம் ஏறி குச்சி போகணும் போலயே. இங்க 2 இருக்கு. இங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்படியே நேரா போவோம். யாராச்சும் இங்க இருந்தாலும் இருப்பாங்க. இந்த மரப்பற்றியே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கே. காட்டுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் மரத்தால எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்களே, கைப்புடி கீழே நடக்கிறது எல்லாமே. என்னடா அது எவனோ தெரியுதான் ஒருத்தன். நண்பர்களே, இன்னொரு ஸ்பைடர்மேனே கண்டுபிடிச்சாச்சு. அங்கே கிடையாது. எனக்கு முன்னாடி ஒரு மரம்லாம் நின்றுட்டு இருக்கா. அங்க நெட்ட ஒருத்தன் நின்றுட்டு இருக்கேன். யாரா அது? ஓ, இது கேம்ல ஒரு ஸ்பைடர்மேன்ல. ஏப்பா என்னப்பா கண்டுபிடிச்சு விட்ட? நான் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன். நீ வந்து லாஸ்டா இங்கிட்டலாம் வர மாட்டான்னு நினைச்சுக்கிருந்தேன். எப்படியாடா ஓட்டி விடு. உன்னை எதனா 3ஆவதா கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் இங்கிட்டலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படியா வந்துட்டேன், இவனையும் கண்டுபிடிச்சு விட்டேன். இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஜீனி, அதுக்கப்புறம் தாத்தா, மைக்கிள். இந்த ஜீனி பைய வேற விளக்குள்ள இருந்தவன், மந்திர சக்தி வாய்ந்தவன். அவன் பாட்டுக்கு மந்திரத்தை போட்டு எங்கேயாச்சும் போய் உட்காந்துருந்தானா? இங்க ஒரு ஏணிப்படி ஒண்ணு இருக்கியா, இங்க ஏறி பாப்போம். இங்க லாஸ்ட்ல ஏறினோம்னா வச்சுக்கோங்களே, எவனாச்சும் கண்ணை தென்படுவான். இங்க பாரியா, வெள்ளை கலர் ஸ்பைடர்மேனு. இது இந்த கேம்ல ஒரு ஆன்டி வெனம் சூட் ஆச்சு. என்னது இது? கண்டுபிடிச்சிட்ட? இதே பேர் தாப்பா அவன்களும் சொன்னானுங்க. டேய் ஜீனி, நான் கூட உன்னை பெரிய ஆள் நினைச்சேனடா. என்ன சப்பையா மாட்டிக்கிட்ட? ஆனாலும் நீ எத்தனாவது ஆளா தெரியுமா? 4ஆவது ஆளா தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவரை நீ பெஸ்ட் தான்டா. இப்ப இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தவன் மைக்கிள், இன்னொருத்தர் தாத்தா. தாத்தா தான் எங்க விடுறான்னு தெரியலையா. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்தாரு. நம்மளும் கண்டுபிடிக்கிறது திணறிக்கிட்டு இருக்கோம். இந்த மைக்கிளையும் ஆளை காணுமே. எங்கடா மைக்கிள்? அது இதோ கண்ணில் தென்படுது. ஆஹா நண்பர்களே, ஒரு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கேன். இவன் எனக்கு தெரிஞ்சு மைக்கிள் தான் நினைக்கிறேன். யாருங்க நீங்க? டேய் ஃப்ராங்க்லின், நான் மைக்கிள் தான். இங்க போறோம். தொப்பா ஸ்பைடர்மேனை மாத்திட்டாங்க. என்னடா இது மாதிரி ஒரு ஸ்பைடர்மேனை பார்த்ததே இல்ல. அட, இது சித்தப்புக்கு போக வேண்டியதுடா. மாத்தி எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் எத்தனாவது ஆள்றா? நீ தாண்டா மைக்கிள் 5ஆவது ஆளு. இன்னும் தாத்தா மட்டும் தாண்டா இருக்காரு. அவர் இங்கதான் போய் கண்டுபிடிக்கிறது. எல்லா இடத்துலயுமே போயிட்டேன்னு. நான் போகாத ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இந்த படிப்படியா இருக்கு பாத்தீங்களா, ஏணிப்படி. அந்த ஏணிப்படியில ஏறி மேல போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ அங்கேதான் இருந்தாலும் இருப்பாரு. ஏன்னா 2 பேர் மேல தானே ஒளிஞ்சிருந்தாங்க. நண்பர்களே, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 5 நேம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நேம் அபு உபைதா, அதுக்கப்புறம் ரியா, மிருது, சரண், லாஸ்டா சேதுபதி. உங்க எல்லாருக்கும் ஹாய். நண்பர்களே, உங்க நேம் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வராத நேம்லாம் நெக்ஸ்ட் இவரை நாங்க சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கீங்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு கண்டிப்பா லைக் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப நம்ம லாஸ்டா தாத்தாவை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். தாத்தா இன்னும் இவ்வளவு அலைய விட்டுக்கு இருக்காரு. இப்ப ஃபுல்லா நம்ம ரூஃப் மேலே போவோம். இது மேல ஏறினா கூட ஏதாச்சும் ஒரு வகையில கண்ணில் தென்படுவாரு. ஆனா அவர் என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்காருன்னு தெரியலையே. அப்படி தெரிஞ்சாச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. என்ன அது இவ்வளவு ஹைட்டா இருக்கு? இங்க நின்னு பார்த்தா நம்ம வீடே தெரியும் போல. சரி ஓகே, நம்ம கீழே இறங்கிடுவோம். இங்கிட்டு ஒரு பாதை ஒண்ணு போகுது. இந்த பாதையில போய் பார்ப்போம். இங்கிட்டலாம் தாத்தா வர வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானவர். இதெல்லாம் ஏற தெரியாது. ஆனா நம்ம இங்கிருந்து ஏறி பாக்குறது மூலமா கீழே அவர் தெரிஞ்சாலும் தெரியவாரு. அதனாலதான் மேல ஏறின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அது தாத்தா இவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு கண்ணாம்பூச்சியில. எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சிருக்காரு. பேசாம வீட்டுக்கு தான் போயிருப்பாரா? இல்ல அப்பெல்லாம் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு தூரம் உச்சிக்கு வந்துட்டோம். இன்னொரு ஐடியா இருக்கே. இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க ஏதோ ஒரு பாதை மாதிரி போயிட்டு இருக்கு அந்த பில்டிங்க்கு. அந்த பில்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த பாதை வழியாவே போவோம். கீழே இறங்கி போறதுக்கு டைம் எடுக்கும். பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஃபேக்டரி. எப்படியாச்சும் இந்த ஹைட் அண்ட் சீக்கை முடிச்சாதான் நம்மளோட போன் நம்ம கைக்கு வரும். அதுக்கப்புறம் நைட் 9 மணிக்கு ஸ்பைடர்மேன் படம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு போறதுக்கு இன்னும் ஆர்வமா தான் இருக்கேன். நண்பர்களே, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டேன் இல்லையான்னு. சரி, எப்படியோ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம இங்கிருந்து இங்கே தாவுவோமா? இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் நினைச்சுக்கிட்டு இங்கேருந்து அப்படியே தாவி குதிக்க போறேன். இங்கேயும் தாவியாச்சு நண்பர்களே. எனக்கு இன்னமும் இது கீழே தான் எங்கேயாச்சும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேடாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். ஃபுல்லாவே தேடியாச்சு. இந்த ஒரு ஏரியாக்களை மட்டும் தான் தேடல. வாங்க இதையும் போய் தேடி பார்த்துருவோம். தாத்தா, இதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போய் தாத்தா. ஆஹா, இன்னும் இதுக்குள்ள போக முடியல. ஓ, நம்ம கிட்டதான் அந்த டென்டக்கல்ஸ் இருக்கோ. இது மூலமா போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கிட்டும் போக முடியாது.
இருங்க இப்பயால போய் பாப்போம். தாத்தா என்னது இது? இங்க மைல்ஸ் மொரால்ஸ் நின்னுட்டு இருக்காப்ல. பேராண்டி கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இங்கே இருக்கேன், எப்படியே கண்டுபிடிச்சல. எது எல்லாரையும் கண்டுபிடிக்கிறது 2 மணி நேரம் எடுத்துக்கிறேனா? சரி தாத்தா நீங்க தான் லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்ல அப்ப இந்த கேம்ல நான் தான் வில்லிங் போர்டு செக்க. ஓகே எப்படியே கிட்டத்தட்ட எல்லாரையுமே நான் கண்டுபிடிச்சாச்சு பாருங்களேன். ஆம்பளமாவனே நல்லா தானே இருந்துச்சு இது. உண்மையிலே ஜாலியா இருந்துச்சு பாது. ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நார்மல் ஸ்பைடர்மேன், பிளாக் ஸ்பைடர்மேன், ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் ஃபேட் ஸ்பைடர்மேன்லாம் மாறி இருந்தீங்க. உங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாலியா தான் இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, மறக்காம லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.